வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. திபெத் கிளர்ச்சி, நட்பில் விரிசல். அமைதி ஒரு நாள் உடையும் என்று யாரும் நம்பவில்லை. ஆனால் 1959 இமயத்தின் மௌனம் உடைந்து போனது. அந்த உடைவு ஒரு கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சி இந்தியா சீனா நட்பில் முதல் ஏற்பட்ட பெரிய விரிசல். திபெத் அழுத்தத்தின் ஆண்டுகள் 1950ற்கு பிறகு திபெத்தில் சீன நிர்வாகம் மெதுவாக வேரூன்றியது. ஆனால் அமைதி இருந்ததா? இல்லை. கலாச்சாரம் கட்டுப்படுத்தப்பட்டது, மத நடைமுறைகள் தடுக்கப்பட்டன, உள்ளூர் அதிகாரம் குறைக்கப்பட்டது. திபெத் மக்கள் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் அந்த மௌனம் பயம் அல்ல, அது புயலுக்கு முன் இருக்கும் அமைதி. 1959 கிளர்ச்சி வெடித்தது. மார்ச் 1959 லாசா திபெத் மக்கள் திடீரென கிளர்ந்து எழுந்தனர். சீன நிர்வாகத்திற்கு எதிராக, தங்கள் மதத்திற்காக, தங்கள் அடையாளத்திற்காக. இந்த கிளர்ச்சி சாதாரண போராட்டம் அல்ல, அது ஒரு மக்களின் உயிர் உரிமை குரல். சீனா பதில் இரும்பு கரம். பீஜிங் இந்த கிளர்ச்சியை அமைதியாக பார்க்கவில்லை. சீன இராணுவம் கடுமையாக பதிலளித்தது. படைகள் நகர்ந்தன, போராட்டங்கள் அடக்கப்பட்டன, ஆயிரக்கணக்கானோர் உயிர் இழந்தனர். திபெத் இனி முந்தைய திபெத் அல்ல. தலாய் லாமா தப்பிச் செல்லல். இந்த சூழலில்தான் ஒரு முடிவு திபெத் வரலாற்றை மாற்றியது. திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா திபெத்தை விட்டு வெளியேறினார். பனி, மலைப்பாதை, அச்சம். பல நாட்கள் கழித்து அவர் இந்திய எல்லையை அடைந்தார். இந்தியாவின் முடிவு மனிதாபிமானம். இந்தியா ஒரு கடினமான நிலைமையில் இருந்தது. ஒரு பக்கம் சீனாவுடன் நட்பு, மற்றொரு பக்கம் ஒரு ஆன்மீக தலைவர் உயிரின் அபாயத்தில். இந்தியா ஒரு முடிவை எடுத்தது. தலாய் லாமாவிற்கு அடைக்கலம். இந்த முடிவு அரசியல் கணக்கு அல்ல, ஒரு மனிதாபிமான முடிவு. பீஜிங்கின் கோபம். இந்த அடைக்கலம் சீனாவை அதிர்ச்சியிலும் கோபத்திலும் ஆழ்த்தியது. பீஜிங் எண்ணியது, இந்தியா எங்கள் உள்நாட்டில் தலையிடுகின்றது. இனி சந்தேகம், குற்றச்சாட்டு, கடுமையான மொழி. நட்பு மெதுவாக உடைந்தது. நட்பின் முழக்கம் மங்கியது. ஹிந்தி, சீனி பாய் பாய் இனி மக்களின் இதயத்தில் இல்லை. அதன் இடத்தில் எல்லை சம்பவங்கள், ஊடக போர்கள், அரசியல் கடுமை. நட்பு அமைதியாக விலகியது. எல்லைகள் முக்கியமாக மாறின. இந்த கிளர்ச்சிக்கு பிறகு இந்தியா ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்தது. திபெத் ஒரு ஆன்மீக விஷயம் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு விஷயம். இமய எல்லைகள் இனி அரசியலின் மையமாக மாறின. நிறைவாக 1959 திபெத் கிளர்ச்சி ஒரு உள்ளூர் கிளர்ச்சி அல்ல, ஒரு மனித உரிமை விஷயம் மட்டும் அல்ல, அது இந்தியா சீனா உறவில் திருப்புமுனை. அந்த நாளில் இருந்து நட்பு முழுமையாக மீளவில்லை. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.